சந்தோஷம். ஸோ எல்லாரும் திரையில் ரெட்டத்தலையை பாருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, நன்றி அண்ணா, ரொம்ப சந்தோஷம். இல்லைண்ணா, அது வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலும் திரையரங்கு உரிமையாளர்களும் பேசி அதை முடிவு பண்ணணும். ஏன்னா அவ்வளோ நாள் வந்து திரையரங்கில் படம் இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து ரொம்ப ஒரு 2 வீக்ஸ் தான் வந்து கேப் வருது. ஏன்னா அவ்வளோ திரைப்படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல, படங்களுக்கு தகுந்தாப்புல ஐ திங்க் அது ஒரு ரூலாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். ரசிகர் மத்தியிலும் பொதுமக்கள் தரப்புலேயே வந்து திரையரங்க போகிறத விட ஓடிட்டே வந்தால் பார்த்துக்கலான்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்படி இல்லையே, நல்ல திரைப்படங்கள், அதாவது ஒரு தியேட்டரில் போய் பார்க்கணும், உட்காந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு அவங்களே டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகனாகவும் எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா அது ஒரு திரையரங்கில் வந்து பார்க்கக்கூடிய படமாக அது ஒரு பிரம்மாண்டமாக நம்ம எடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பாக இருக்குது. ஸோ எல்லா கிராஃப்ட்ஸும் அதுக்கான உழைப்பை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக தியேட்டர் ஆடியன்ஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல படங்களுக்கு அவங்க வந்து வரவேற்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து பல மொழிகள் நடிச்சிட்டு இருக்கீங்க. எந்த மொழிகளில் வந்து நடிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? தமிழ் தான் நம்மளோட பிரதான மொழி. ஸோ இங்கே தான் நான் படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வேறு வெளிமொழிகள் பண்ணேன். இப்போ தொடர்ந்து நடிச்சுட்டு தான் இருக்கீங்க. இயக்கிறதுக்கோ இல்லை தயாரிப்புக்கு ஏதாவது தயாரிப்பு அஃப்கோர்ஸ் கூடிய விரைவில் அதுவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆல்ரெடி ஒரு படம் இணை தயாரிப்பு பண்ணிட்டேன். ஸோ அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன்லேயே சினம்ன்ற ஒரு படம் பண்ணோம். ஸோ தொடர்ந்து அது நடக்கும். தேங்க்யூ சார். அரசியல் பயணத்தை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அவருக்கு தரப்பு வந்து ஆதரவு எந்த அளவுக்கு? என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப ஏன்னா அவர் ஒரு முடிவெடுத்து இந்த விஷயத்துக்கு வந்திருக்காரு. ஸோ அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தரூர் தேர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ மீண்டும் மக்களை சந்திச்சு இப்போ 2 தடவை பேசியிருக்காரு. அவருடைய அந்த பேச்சு எப்படி இருந்துச்சு? எந்த அளவுக்கு எலெக்ஷனில் எதிர்கொண்டாங்க? இல்லை, மக்கள் அதுக்கான ஆதரவை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது ஐ திங்க் எனக்கும் அது ஸ்ட்ராங்காக தான் பண்ணுச்சு. ஸோ ஐ திங்க் அவரோட பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தான். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரு. தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.